டக்ளஸ் தேவானந்தாவிடம் நடத்தப்படும் கடும் விசாரணைகள், கொலைகள், கடத்தல்கள் மற்றும் கப்பம் கோருதல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற மிக பெரும் ஆதாரம் மிக விரைவில் பொதுமக்கள் முன் அம்பலமாகும். வெளியான அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகனை தேடி வரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு. நாட்டை விட்டு தலைமறைவாகிய ஜான்சன் பெர்னாண்டோவின் குடும்பம். தீவிர விசாரணைகள் ஆரம்பம். நீங்கள் பாராளுமன்றம் வந்தே ஆக வேண்டும். ரணிலுக்கு எதிர்க்கட்சிகள் அழைப்பு. மிக விரைவில் சஜித் மற்றும் ரணில் இணைவு இடம்பெறும். வெளியான அறிவிப்பு. கணக்காய்வாளர் நாயகம் பதவியை நியமிக்காமல் பல மோசடிகள் மற்றும் ஊழலை செய்து வரும் அனுர அரசு கடும் எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ச. தையேட்டி விகாரை பகுதி தமிழர்களுக்கு சொந்தமானது. இப்போதிருக்கும் விகாரை போலியானது. அதனுடைய காணி வேறு இடத்தில் உள்ளது. அதிரடி கருத்தை தெரிவித்த நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் டக்ளஸ் தேவானந்தா கைது விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் நலிந்த ஜேதிச இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கொலை விசாரணை பிரிவினராலேயே துப்பாக்கி தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் T56 ரக துப்பாக்கிகள் 13 மற்றும் 6 பிஸ்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பஹா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவிக்கையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள், கடத்தல்கள், கப்பம், ஊழல் தொடர்பிலும் பல விடயங்கள் விரைவில் அம்பலத்திற்கு வரும் என்றும் அதை நீதித்துறை செய்யும் என்பதையும் அவர் தெரிவித்துள்ளார். சதோசா நிறுவனத்திற்கு சொந்தமான வாகனத்தை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் விரிவாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய இளைய மகன் ஜெரோம் கெனன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 4 எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் ஜான்சன் பெர்னாண்டோவின் மூத்த மகன் ஜொஹான் பெர்னாண்டோ மற்றும் சதோசாவின் முன்னாள் பணிப்பாளர் முகமது ஜாகிர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 9ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையிலேயே முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 4 எதிராக கடந்த 31ஆம் திகதி நிதி குற்ற விசாரணை பிரிவினர் வெளிநாட்டு பயண தடையை விதித்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, அவரது இளைய மகன் ஜெரோம் கெனன் பெர்னாண்டோ, சதோசாவின் முன்னாள் போக்குவரத்து முகாமையாளர் இந்திக ரத்னமல்ல மற்றும் வாகன சாரதி ஹினட்டிகல விதானகமகே சமன் ஆகியோரின் வெளிநாட்டு பயண தடைகளே இவ்வாறு விதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் திகதி நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற அனாமதேய முறைப்பாட்டுக்கு அமைய ஆரம்பிக்கப்பட்ட இந்த விவகார விசாரணைகளில் தற்போது அரச சொத்தை தவறாக பயன்படுத்தியமை, மேலதிகமாக கருப்பு பண சுத்திகரிப்பு மற்றும் வரி ஏய்ப்பு தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முன்னாள் பிரதியமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு சொந்தமான கொழும்பு அமரசேகரை மாவட்டத்தில் உள்ள கட்டடம் ஒன்றின் வாடகை அடிப்படையில் பெற்று ஜான்சன் பெர்னாண்டோவின் மூத்த மகனின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் சில ஊடாக இந்த மோசடி நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளமை குறித்த தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. தற்போதைய விசாரணைகளின்படி சதோசா லொரியொன்றினை பயன்படுத்தி 40,000 எத்தனால் லீட்டரை கொண்டு செல்ல 3 சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்பட்டமையூடாக அரசுக்கு 2,44,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதைவிட 4 கோடி ரூபாய் கருப்பு பண சுத்திகரிப்பு தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் பல கடத்தல்கள் காணாமல் போகின்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக EPDP இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு வருகின்றது. ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பான விடயத்திலும் சரி, அதே போன்று பல்வேறு கடத்தலோடு சம்பந்தப்பட்டு
கொலை செய்யப்படுகின்ற விடயத்திலும் சரி, தினமுரசு பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலை சம்பந்தமாக இருக்கலாம், KS ராஜா அவர்களது படுகொலையாக இருக்கலாம், இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக EPDPயினர் இருந்ததாக மக்கள் பலமாக குற்றம் சாட்டுகின்றார்கள். ஊடகவியலாளர் மயில் வாகனம் நிமலராஜனின் படுகொலை தொடர்பான விடயங்கள் உள்ளிட்ட இன்னும் பல படுகொலைகளுக்கு EPDPயினர் காரணமாக இருப்பது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் வலுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட ஆயுத குழுக்களின் தாக்குதல்களினால் பல்வேறு அப்பாவி மக்கள் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். எமக்கு தனிப்பட்ட ரீதியில் எவர் மீதும் ஆத்திரமில்லை, ஆக்ரோசமில்லை. ஆனால் வடக்கில் கடத்தல்கள் மற்றும் காணாமல் போன சம்பவங்களுக்கு பொறுப்பாக EPDP மற்றும் அதன் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஊடகவியலாளர் நிமலராஜன் படுகொலை தொடர்பாக விடயத்திலும் பல்வேறு கடத்தல்களோடு சம்பந்தப்பட்ட கொலை செய்யப்பட்ட விடயங்களிலும் சரி, பத்திரிகை ஆசிரியர் அற்புதனின் படுகொலையாக இருக்கலாம், KS ராஜாவின் படுகொலை, இன்னும் பல படுகொலைகளுக்கு காரணமாக EPDPயினர் இருப்பதாக மக்கள் பலர் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது ராஜபக்சக்களின் ஆட்சி காலம், சந்திரிகாவின் ஆட்சி காலங்களில் EPDPயினர் மற்றும் அதன் செயலாளர் நாயகம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இருப்பது தெரிய வந்துள்ளது. எனவே அவை இதுவரையில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் உறவினர்கள் சார்பாக சொல்லிக் கொள்வது யாதெனில், உண்மையான குற்றவாளிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே கிழக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும், வடக்கிலிருந்து யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கடந்த காலங்களில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்தால் சட்ட ரீதியாக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு உரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புகின்றோம் எனவும் ஸ்ரீநேசன் குறிப்பிட்டுள்ளார். இதனை நாங்கள் அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வதை விட குற்றத்திற்குரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாராளுமன்றம் செல்லுமாறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அவரிடம் நேரடியாக வலியுறுத்தியுள்ளனர். எனினும் அதற்கு அவர் எவ்வித பதிலும் வழங்கவில்லை. ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாடு வீழ்ச்சியடைந்தால் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 1ஆம் தேதி வியாழக்கிழமை கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களிடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இவ்விடயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய கட்சிகளின் முக்கிய பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் சமன் ரத்னபிரிய, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான இந்த சந்திப்பில் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். குறிப்பாக அரசாங்கத்தின் முகாமைத்துவ திறன் இன்மை மற்றும் அதிகாரிகளுடனான ஒருங்கிணைப்புகள் இன்மை, அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் கூறுவதை கேட்டு செயற்படாத நிலைமை, மறுபுறம் சில அரசியல்வாதிகள் அதிகாரிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்குதல் போன்ற செயற்பாடுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளன எனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதைய எதிர்க்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். புது வருடத்தின் முதல் நாளான நேற்றைய தினம் இந்த உரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இருவரும் பரஸ்பரமாக புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் பற்றியும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து செயற்படும் வாய்ப்புள்ளதாகவும், இதன் தலைவராக சஜித் பிரேமதாச செயற்படுவார் என்றும், இதன் ஆலோசகராக ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி நவதகல பதும தேரர் தலைமையிலான பௌத்த பிக்குகள் தையெட்டிக்கு விஜயம் செய்துள்ளனர். குறித்த பகுதிக்கு இன்றைய தினம் விஜயம் செய்த குழுவினர் அங்குள்ள காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தையெட்டி திஸ்ஸ விகாரையானது தனியார் காணிகளை சுபீகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் நாளைய தினமும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சைவ மதகுரு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் என 5 கைது செய்யப்பட்டு தாக்கப்பட்ட விடயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது.
இந்த நிலையிலேயே நாகவிகாரையின் விகாராதிபதி தலைமையிலான குழுவினர் இன்றைய தினம் அங்கு சென்று பொதுமக்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டது மாத்திரமல்லாமல் பின்னர் ஊடக சந்திப்பின் போது இப்போது தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியானது பொதுமக்களின் காணிகள் எனவும் இது பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் எனவும் தையட்டி விகாரைக்கு சொந்தமான காணி புரிதொரு இடத்தில் உள்ளது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடி மற்றும் ஊழலை மறைப்பதற்காக அரசாங்கம் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்கவில்லை என்று இலங்கை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கெப் வாகன இறக்குமதிக்கான சட்டவிரோத டெண்டர் மற்றும் துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்களை சட்டவிரோதமாக விடுவித்தல் மற்றும் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்தல் போன்ற ஊழல் பரிவர்த்தனைகளை விசாரிப்பதில் கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரின் நியமனம் அரசாங்கத்திற்கு தடையாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கணக்காய்வாளர் நாயகத்தின் பதவியுடனான இந்த விளையாட்டை அரசாங்கம் நிறுத்தாவிட்டால் உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடு போன்ற சர்வதேச அமைப்புகள் இலங்கைக்கு கடன் மற்றும் உதவிகளை வழங்குவதை நிறுத்திவிடுவார்கள் என்றும் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்துள்ளார்.